சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொடூரமாக கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மகள் மற்றும் மருமகனிடையே போலீசார் மேற்கொண்ட விசாரணை மூலம் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதன்படி விரிவுரையாளரின் மகளும் மருமகனும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்கலாம் என இதுவரையான விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலையில் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு அன்று காலையிலேயே தனங்கிழப்பு பற்றைக்காட்டுக்குள் வீசப்பட்டார். சடலத்தை வீசிவிட்டு விரிவுரையாளரின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகையை அடகு வைத்து பெற்ற பணத்தில் திருகோணமலையில் வாடகைக்கு வீடு எடுத்து குறித்த வீட்டுக்கு பால் காய்ச்சி குடிபுகுந்து தம்பதியாக வாழ ஆரம்பித்த மகளும் மருமகனும் 20ஆம் தேதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 21ஆம் தேதி தனங்கிழப்பு பற்றைக்காட்டுக்குள் இருந்து விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்றும் பின்னணி என்ன என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம். குற்றம், இது சமூகத்தின் பார்வை. அராலியை பூர்வீகமாக கொண்ட விரிவுரையாளர் தயாளினி சில வருடங்களுக்கு முன்னர் சுண்டிக்குழி பாண்டியன்தாழ்வு பகுதியில் காணி வாங்கி வீடு கட்டி குடியிருந்துள்ளார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக உள்ளார். அவரது 19 வயது மகளுக்கு நாயன்மார்கட்டு ராஜேஸ்வரி வீதியை சேர்ந்த 21 வயதான இளைஞனுக்கும் பதிவு திருமணம் நடந்துள்ளது. இந்த பதிவு திருமணம் கடந்த வருடம் நடந்ததாகவும் அப்போது விரிவுரையாளரின் மகளுக்கு 18 வயது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஜோடி காதல் வசப்பட்டிருந்த சமயத்தில் போதைப்பொருள் பாவனை விற்பனை தொடர்பாக 2-3 தடவைகள் அந்த இளைஞன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதை இளைஞனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என தாயார் உறுதியாக கூறியதை அடுத்து மகள் வீட்டிற்கு தெரியாமல் காதலனுடன் சென்று பதிவு திருமணம் செய்துள்ளார். இந்த ஜோடிக்கிடையில் அடிக்கடி தகராறு எழுந்து கணவனால் துன்புறுத்தப்பட்டு அவரை விட்டு தாயாரின் வீட்டிற்கு மகள் அடிக்கடி வந்துள்ளார். மருமகன் குறிப்பிடும்படி எந்த வேலையும் செய்யாமல் போதைக்கு அடிமையாக மகளையும் துன்புறுத்தி வந்ததாக தெரிவித்து மகள் தரப்பில் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. விவாகரத்து வழக்கு நடந்து வந்தாலும் அண்மை காலமாக இன்ஸ்டாகிராம் மூலம் விரிவுரையாளரின் மகளுடன் தான் தகவல் பரிமாறி வருவதாக கைதான இளைஞன் வாக்குமூலம் அளித்துள்ளார். விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்தது தாயாரின் அறிவுரையின் பேரிலேயே என்றும் மகளுக்கு தன் மீதான கோபம் தீர்ந்துவிட்டது என்பதையும் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிந்து கொண்டதாக இளைஞன் தெரிவித்துள்ளார். விவாகரத்து வழக்கின் கடந்த தவணையில் இளைஞன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அடுத்த தவணை விரைவில் வரவுள்ள நிலையில் அதற்கிடையில் மனைவியை சமரசப்படுத்தி விவாகரத்து வழக்கை இல்லாமலாக்க இளைஞன் திட்டமிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு விரிவுரையாளரின் வீட்டிற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்த இளைஞன் வீட்டு கூரையை பிரித்து இறங்கி சீற்றுக்குள் ஒளிந்துள்ளார். நள்ளிரவு 12:30 அளவில் விரிவுரையாளரின் மகள் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்துள்ளார். மகளை தட்டி எழுப்பி தாம் சேர்ந்து வாழலாம் என கேட்டுள்ளார். சேர்ந்து வாழலாம் என அந்த பெண் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என்றும் கூறியதாக இளைஞன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பெண்ணின் யோசனைப்படியே விரிவுரையாளரை கொல்ல முடிவெடுத்ததாகவும் கைதான இளைஞன் தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் விரிவுரையாளர் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்ததாகவும் தனது தாயாரின் கால்களை மகள் அழித்து பிடிக்க இளைஞன் கழுத்தை நெரித்து கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவின் டிவிஆர் இருந்த அறையை திறந்து டிவிஆரை எடுத்து சென்றுள்ளனர். அதை திருகோணமலை செல்லும் வழியில் நீர்நிலை ஒன்றில் அறிந்ததாக தெரிவித்துள்ளனர். டிவிஆர் இருந்த அறையின் திறப்பை மகளே எடுத்து தந்ததாகவும் தாயாரின் நகைகள் இருந்த அறை திறப்பையும் தந்து நகைகளை எடுக்கும்படி சொன்னதாகவும் இளைஞன் தெரிவித்துள்ளார். கொலை செய்த பின்னர் சடலத்தை படுக்கை விரிப்பினால் சுற்றி விரிவுரையாளரின் காருக்குள் வைத்துள்ளனர். இருவரும் இணைந்தே சடலத்தை காருக்குள் கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் தான் வந்த மோட்டார் சைக்கிளில் விரிவுரையாளரின் மகளையும் ஏற்றிக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனத்தில் அந்த பெண்ணுடன் விரிவுரையாளரின் வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளனர். விரிவுரையாளரின் சடலத்தை புதைப்பதற்காக மண்வெட்டி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டுள்ளனர். மண்வெட்டியினால் கிடங்கு வெட்ட முயற்சி மேற்கொண்ட போது மண்வெட்டி உடைந்ததால் அந்த முயற்சியை கைவிட்டு தனங்கிழப்பு பற்றைக்காட்டிற்குள் சடலத்தை வீசிவிட்டு சென்றதாக
வருவதாக இளைஞன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் கொலையில் தனது பங்கை மகள் இதுவரை மறுத்து வருவதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஜோடி தப்பிச் செல்லும் போது விரிவுரையாளரின் ATM அட்டையை பயன்படுத்தி கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் பணம் பெற்றுள்ளனர். இதற்கான குறுந்தகவல் விரிவுரையாளரின் தொலைபேசிக்கு சென்றது. அத்துடன் திருகோணமலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் QR குறியீட்டுக்கு எரிபொருளை பெற்றுள்ளனர். இதற்கான குறுந்தகவலும் தொலைபேசிக்கு சென்றது. இது தவிர கொலையின் பின்னர் தனது தொலைபேசியை நிறுத்தி வைத்திருந்த மகள் திருகோணமலையில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று குடிபுகுந்த பின்னர் தனது தொலைபேசியை இயக்கியுள்ளார். இதன்போது அவரது புவியியல் இருப்பிடத்தை சகோதரன் அறிந்து கொண்டார். இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு திருகோணமலையில் வைத்து இந்த ஜோடியை கைது செய்தனர். விரிவுரையாளரை கொன்ற பின்னர் அந்த வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட நகையை அடகு வைத்து பெற்ற பணத்திலேயே திருகோணமலையில் வீடு வாடகைக்கு எடுத்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்ட பரிசோதனையில் விரிவுரையாளர் களத்தை நெரித்து கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இளைஞரின் குருதி மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் அவர் போதைக்கு அடிமையானதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலமானது நேற்றைய தினம் கோம்பையன் மணல் இந்த மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கோம்பையன் மணல் மயானத்திற்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.